தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் திருப்புகழ் முத்தையா சுவாமிகள் என்கிற விருதுநகர் சித்தர். இந்த மகானுடைய சமாதி விருதுநகர் நகராட்சிக்கு பின்புறமாக அமைந்திருக்கிறது. இந்த மகான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். 1810 ஆடி அமாவாசை தினத்தில் இந்த மகான் சமாதியானவர். இந்த மகானுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இந்த மகான் ஒரு கிராமத்தில் இருக்கிற போது ஒரு ஜமீன் கிட்ட தனது ஆட்டை கொடுத்துட்டு சதுரகிரிக்கு போகிறார். போயிட்டு வந்துட்டு தன்னோட ஆட்டை கேட்கிறார். அந்த ஜமீன் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஆட்டை சமைச்சு சாப்பிட்டுட்டார். ஒரு ஜமீனே பண்ணிட்டார். அந்த ஜமீன் கிட்ட கேட்கிறார், என்னங்க என்னோட ஆட்டை இப்படி சாப்பிட்டுட்டீங்களே? பதில் இல்லை. சரி, நான் சமாதி ஆக வேண்டிய வேலை நெருங்குது, என்னுடைய சமாதிக்கு உண்டான இடத்தை கொடுங்க, அந்த ஒரு புண்ணியத்தை பண்ணுங்கன்னு கேட்கிறார். அதுவும் கொடுக்கல. அதாவது நல்லது கேட்டு ஒருத்தர் நமக்கு கொடுக்கல அப்படின்னா சன்னியாசிகளுக்கு கோபம் வரும். எல்லா சன்னியாசிகளும் அப்படியே பட மாட்டாங்க. சாது மிரண்டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு சன்னியாசிக்கு கோபம் வந்ததுன்னா நடக்கிறதே வேற. அந்த கோபம் அவருக்கு வந்துடுச்சு. இந்த ஜமீனுக்கு சாபம் கொடுத்துட்டார். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சாபம் கொடுத்தாரோ அதே போல ஜமீனுக்கும் சாபம் கொடுத்துட்டு வந்துட்டார். இந்த ஜமீன் அப்புறம் பல விதத்தில் சோகங்களை எதிர்கொண்டதாக சொல்வார்கள். அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து எங்கே வர்றாருன்னா விருதுநகர் மதுரை சாலைக்கு வர விருதுநகருக்கு வந்துட்டார். அந்த விருதுநகரில் வந்த உடனே ஐயாவு அப்படிங்கிற அன்பர் ஒரு சீடர், அவர் தான் அவருடைய பிரதான சீடராக இருந்தார். அவர் சுவாமிகளுக்கு எல்லாம் செய்கிறார், பணிவிடைகள்லாம் செய்கிறார். 1810 ஆடி அமாவாசை அன்னைக்கு சுவாமிகள் சித்தி ஆகிறார். சுவாமிகளை கீழே வச்சு சமாதியெல்லாம் பண்ணிட்டாங்க. நாளடைவில் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் குறைந்து போய் வழிபாடு குறைந்து போய் சுவாமிகள் சமாதி இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு. இது பல இடத்துல நடக்கக்கூடியது. ஒரு கட்டத்தில் இந்த சுவாமிகள் சமாதியை மீண்டும் செப்பனிடணும், மீண்டும் கட்டணுங்கிறதுக்காக இந்த இடத்தை தோண்டுகிற போது சுவாமிகளுடைய தலையில் அந்த ஆயுதம் பட்டு அதில் இந்த கடப்பாறையில் ரத்தம் காணப்படுகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சமாதியானவரை அந்த இடத்த செப்பனிடுகிற போது கடப்பாறையால் குத்துகிற போது அதில் ரத்தம் தென்பட்ட உடனே திறந்து பார்த்தால் சுவாமிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருப்பது போல அந்த முத்தையா சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார். அவருடைய கழுத்தில் எத்துணை வருடங்களுக்கு முன்போ போட்ட ஒரு மலர் மாலை வாடாமல் அப்படியே காணப்படுகிறது. அந்த மலரின் வாசமும் வருகிறது. இதை பார்த்தவுடனே மீண்டும் அந்த இடத்தை அப்படியே மூடிவிட்டு அங்கே ஆலயம் எழுப்பினார்கள். அந்த ஆலயத்தை தான் சுவாமிகளது சமாதியாக இன்றைக்கு நாம் தரிசிக்கிறோம். இந்த சமாதிக்கு இன்றைக்கு வரக்கூடிய அன்பர்கள் ஏராளம். இந்த சுவாமிகளுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக சுவாமிகளை நேர்ந்து கொண்டு பல பிரார்த்தனைகளோடு இந்த பகுதிக்கு வருகிறார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை காலத்திற்கு முன்னால் சுவாமிகள் வாழ்ந்து அந்த சுவாமிகளது சமாதியானது எப்போது வெளியே வர வேண்டுமோ, எப்போது தெரிய வர வேண்டுமோ அப்பத்தான் சுவாமிகளது சமாதி வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல அமாவாசை, பௌர்ணமி எல்லா தின சிறப்பு வழிபாடுகளும் இங்கே விசேஷமாக நடக்கின்றன. அற்புதமான இந்த முத்தையா சுவாமிகள் தான் இந்த விருதுநகர் பிரபலமாகும். இந்த பகுதியில் பால் போல் வளம் பொங்கும் அப்படின்னு அந்த நாட்களில் சொன்னது இன்றைக்கு நிரூபணமாகியிருக்கிற இந்த சுவாமிகளோட அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.